நடிகர் அருண் விஜயோட வணங்கான் படத்தோட ரிலீஸ் தேதி ஏன் அறிவிக்கலன்னு இப்பதான் தெரிய வருது. வணங்கான் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் ஒர்க் முடிக்கவே இல்லை. சாம் சிஎஸ் அவர்கள் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்றதுக்கு கமிட் ஆயிருக்காரு. முதல் முறையா பாலாவோட ப்ராஜெக்ட்ஸ்ல சாம் சிஎஸ் அவர்கள் ஒர்க் பண்றாரு. படத்துக்கு சுரேஷ் காமாட்சி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் அவர்கள் சாங்ஸ் மட்டும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்குக்கு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்கள் கமிட் ஆயிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வணங்கான் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருவாங்க. இப்போதைக்கு படம் செப்டம்பர் மாதத்தில் எண்டில் ரிலீஸ் ஆகுறதா இருக்கு. நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் தங்கலான் பார்ட் 2 எடுக்க போறதா டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் ஏற்கனவே டிஸ்கஷன் நடந்திருந்தது. இப்போ தங்கலான் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுனால தங்கலான் படத்தோட சக்சஸ்ல இப்போ நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் தங்கலான் 2 கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காரு. ஷூட்டிங்ஸ் அப்கமிங்கா அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்ச பிறகு ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே பா ரஞ்சித் அவர்கள் சார்பேட்டா 2 எடுக்கிறதா அறிவிச்சிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் தங்கலான் 2 ஸ்டார்ட் பண்றாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு தங்கலான் 2 எடுக்க போறதா சியான் விக்ரம் அவர்கள் அஃபிஷியலா சக்சஸ் மீட்ல தெரிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமால இப்போதைக்கு 2024 ரிலீஸ் ஆன படங்கள்ல டாப் 3 டே 1 கலெக்ஷன் இந்தியன் 2 படம் 56 கோடியும், தங்கலான் படம் அஃபிஷியலா 26.44 கோடியும், ராயன் படம் 24.35 கோடியும் கலெக்ட் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில்னு பார்த்தா கூட இதே 3 படங்கள் தான் டாப் 3ல இருக்கு. இந்தியன் 2 13 கோடியும், தங்கலான் படம் 12 கோடியும், ராயன் படம் 11.20 கோடியும் கலெக்ட் ஆகியிருக்கு. டைரக்டர் விஜய் மில்டனோட இயக்கத்தில் கோலி சோடா பார்ட் 1 படம் வெளியாகியிருந்தது. படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. இப்போ அதே கேஸ்ட் நடிச்சு கோலி சோடா ரைசிங் என்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. கோலி சோடா பார்ட் 1ல யாரெல்லாம் நடித்தாங்களோ அதே கதாபாத்திரம் இப்போ அந்த கதையோட தொடர்ச்சியை இப்போ விஜய் மில்டன் அவர்கள் ஏக்கி எடுத்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சேரன், ஷாம், விஜய் டிவி புகழ்லாம் நடிச்சிருக்காங்க. கோலி சோடா ரைசிங்கோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டைரக்டா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வெளியாகிறதா இருக்கு. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க கோட் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு லான்ச் பண்றாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே பிரஸ் மீட்டும் நடக்கிறதா இருக்கு. கோட் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ட்ரைலர் ரசிகர்கள் நிறைய பேர் பிரம்மாண்டமா எதிர்பார்க்கறாங்க. ஏற்கனவே கோட் படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய ஹைப்பை உண்டாக்கியிருக்கு. ட்ரைலர் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்னட நடிகர் உபேந்திரா, சன்னி லியோன், முரளி சர்மா, ரேஷ்மா நடிப்பில் அடுத்த படம் யூஐ த மூவி. படம் அஃபிஷியலா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா படம். இந்த படம் இப்போ அஃபிஷியலா அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் பண்றதா ரிலீஸ் மந்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்த படங்கள் என்னென்ன? கல்கி படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 23 அமேசான் பிரைமில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. எக்ஸப்ட் ஹிந்தி லாங்குவேஜை தவிர்த்து சவுத் இந்தியாவோட லாங்குவேஜஸ் அமேசான் பிரைம் ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைமில் ஆகஸ்ட் 23 கல்கி ரிலீஸ் ஆகுது. அதே தேதியில் ராயன் படமும் ஆகஸ்ட் 23 பேன் இண்டியா லாங்குவேஜ் இன்க்ளூடிங் இந்தியும் சேர்த்து ஆகஸ்ட் 23 பிரைம்ல ரிலீஸ் ஆகுறதா இருக்கு. மற்றும் கோலி சோடா ரைசிங் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல கமிங் சூன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இது மூன்றும் அஃபிஷியலா தமிழ் சினிமால அப்கமிங்கா ஓடிடில ரிலீஸ் ஆகுறதா இருக்கு.